அப்புறமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2012 சட்டத்தில் வந்து வழக்கு போடலாம். ஏங்க இது 2001 நடந்தது, நான் எப்படிங்க குற்றவாளியால் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் ரெட்ரோகேட்டிவ். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்கன்னா, லோன் எடுத்த காலகட்டத்துக்குள்ள இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல ஃப்ரீஸ் பண்ணாம இருக்கணும்னா ஆர்பிட்ரேஷனுக்கு ஒரு செட் அசைட் போடணும். இது ஒரு வழக்கறிஞரோட வேலை. செட் அசைட் வந்து 34 கிளாஸ் 3 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் ஆக்ட் 1996, 2015, 2019, 2022 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெட்ல போட்டு செக் பண்ணிக்கங்க பொறுமையா. புரியுதுங்களா? செட் அசைட் பெட்டிஷன் மட்டும் உங்களுக்கு தெரியாம நடந்துருச்சுன்னா 34 கிளாஸ்ல பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றதுனால எல்லாம் அலறாங்க. ஐயோ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சார். அக்கௌண்ட் ஃப்ரீஸ்ங்கிறது பெட்டிஷனை போட்டு ரிலீஸ் ஆக போகுது. இல்லையா அந்த அக்கௌண்ட் தூக்கி போட்டு அடுத்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு போவாங்க. இந்த ரெட்ரோகேட்டிவ் இதில் கிடையாது. இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறமோ இல்லை லோன் வாங்கினதுக்கு அப்புறமோ நீ எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் அதை உங்களால் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அதனால ரெட்ரோகேட்டிவ் புரிஞ்சுங்க. பின்மேவு முன்மேவு சட்டம். இந்த சட்டத்தின் மூலமா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. அதே போல ஆர்பிட்ரேஷன் அவார்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேலை ஒரு ஸ்டார் ஹோட்டலு, ஒரு நீச்சல் குளத்துடன் கூடிய ஒரு பங்களா, தோப்பு, தென்னந்தோப்பு, துறவு இதெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு வேலை உங்கள் பேரில் இருந்ததுன்னா, அதுவும் பங்கு இல்லாமல் அட்டாச்மெண்ட் தனியாக இருந்ததுன்னா அப்போ போகலாம் கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி அவார்டு இருக்குது ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு தோப்பு வச்சிருக்காரு, அதில் இருக்க தென்னங்காயை நான் பறிச்சுக்கிறேன் இதுக்கு பதிலான்னு சொன்னால் விட்டுருவாங்க கோர்ட். புரியுதுங்களா? இதுதான் பண்ண முடியுமே தவிர ஆர்பிட்ரேஷன் இப்போல்லாம் பாருங்கள் 10,000 கிரெடிட் கார்டுக்கு ஒரு பழைய செல்ஃபோன் வாங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு 10,000 செல்ஃபோன் 20,000 செல்ஃபோன் அதுக்கு ஆர்பிட்ரேஷனு. கப்பலுக்கெல்லாம் பண்ண ஆர்பிட்ரேஷனை கொண்டு போயிட்டு கெட்டு போகிற செல்ஃபோனுக்கெல்லாம் வந்து பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த பேங்க்காரங்க. அதுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ், இதுக்கு ஒரு அட்வொகேட் ஃபீஸு கொடுத்து பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா சும்மா இதை சொல்லி பயமுறுத்தி பணத்தை கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கட்ட மாட்டான், அவன் விருப்பம். நீ தொந்தரவு பண்ணினா அந்த மாதிரி வக்கீல் வரதான் செய்வோம். இதுதான் ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா முதல்ல இதுவாக பேனிக் ஆகாதீங்க. ஆர்பிட்ரேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சமரசம் பண்ணக்கூடிய இசைவு தீர்ப்பாளர் இதிலேயே கான்சிலேஷன் ஆக்டும் இருக்கு. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.